ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். சிஎஸ்கே அந்த மேட்சை தோத்துருச்சு பெங்களூர்ல. எங்களுக்கு மேட்ச் தோத்ததெல்லாம் வருத்தம் இல்ல. இந்த ராயல் பென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்தா தான் எங்களுக்கு ரொம்ப காண்டாகுது. சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு கிரிக்கெட் பார்க்க வந்த ரசிகர்களை எப்படி அவமானப்படுத்தி அனுப்புவானுங்க கேட்டா ராயல் பென்ஸ் சொல்லிக்கிறாங்க. இதுல சிஎஸ்கே சென்னையில கூட தோத்துச்சு ஆர்சிபி கூட. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவ்வளவா எடுத்துக்கலாத. அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளவா செலிப்ரேட் பண்ணல. பட் ஏன் பெங்களூர் ஸ்டேடியத்துல இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறேன்னு சொன்னாப்ல. பவுலிங் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல விராட் கோலி சேக் தப்பித்து செம்ம பிடிச்சானுங்க. 10 ஓவருக்கு பார்ட்னர்ஷிப் உடைக்க முடியல. கடைசியா பத்திரானா ஒரு உடச்சு விட்டு போனாப்ல. அதுக்கப்புறம் டக்குன்னு ரன் ரேட் குறைய ஆரம்பிச்சு. ஆனா கடைசியா 18வது ஓவர்ல நம்ம கலீல் அகமது இந்த வச்சுக்கன்ட்டு 33 ரன் ஒரே ஓவர்ல ரொமாரியோ செய்பட்டு கொடுத்துட்டு விட்டாப்ல. ரெண்டாவது பாசிட்டிவ் 50 ரொமாரியோ செய்பட்டு புரின்னு பிரிச்சு 200 ரனுக்கு மேல அடிச்சு சிஎஸ்கேவை பேட்டிங் விட்டாங்க. பேட்டிங் சேக்ரஸ் இது ஓப்பனிங்ல நல்லா ஆரம்பிச்சு டக்குன்னு விக்கெட்டை விட்டாப்ல. ஆனா அந்த பக்கம் இருந்த ஆயுஷ் மாத்திர ஆர்சிபிக்கு ஒரு காட்டி விட்டாப்ல. 17 வயசு பையன், அவனே உங்களால ஒன்னும் பண்ண முடியல. கடைசியா விக்கெட் எடுத்துட்டீங்க. அவனோட செஞ்சுரியும் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவன் டீம் ஜெயிக்கிறதுக்காக நல்லாவே ஆடினான். அதே மாதிரி மாத்திர கூட பார்ட்னர்ஷிப் போட்ட நம்ம தளபதி ஜடேஜா ஃபர்ஸ்ட்ல இருந்து செம்ம இன்டென்ஷன் செம்ம நாக்கு ஆடினாப்ல. நாம எங்க மேட்ச் லூஸ் பண்ணோம்னா கடைசி அந்த பிரேவிஸ் அவுட் ஆனதுதான். ஃபர்ஸ்ட் ஆரியன்ஸ்கே டைமர் காட்டல. அப்புறம் எப்படி ஆரியன்ஸ்க்கு தெரியும் டைமர் மிஸ் ஆயிடுச்சா இல்ல லேட்டா எடுத்தாரா ரிவ்யூ அப்படிங்கிறது? பிரேவிஸ் இருந்தாருன்னா 2 6 கண்டிப்பா அடிச்சிருப்பாப்ல. கண்டிப்பா மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணிருக்கோம். அந்த விக்கெட் தான் மேட்சை மாத்துனுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா 20வது ஒரு எஸ்டைல் தான் போடுவான்னு தெரியும். எஸ்டைல் செம்மையாக போட்டான். ஒரு நோ பால் போட்டோம்னா அதை நல்லா மேக்கப் பண்ணி சிஎஸ்கே ஜெயிக்க விடாம பண்ணிட்டான். சிஎஸ்கே மேட்ச் தோத்துருந்தாலும் கடைசி வரையும் போராடி தான் தோத்துச்சு. ஈஸியா மேட்சை விட்டு கொடுத்துட்டு வரல. கடைசி வரல 4 ரன் தான் தேவை. எங்கிட்டாவது எச்சு போட்டு 4 போயிருந்துச்சுன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி குதிப்பானுங்கனாலும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆர்சிபி தோக்குறங்கிறது என்னோட என்ன இல்ல. பட் என்னன்னா அவனுக்கு ஜெயிச்சுட்டானுங்கன்னா அவனுக்கு ஆட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. மேட்ச் முடிஞ்சிருச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, வின் பண்ணியாச்சுன்ட்டு ஜாலியா வீட்டுக்கு போய் சேர்றதை விட்டு அதை விட்டு மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வம்பிழுத்து சண்டை போட்டு பத்தாவது கிரிக்கெட் லெஜெண்ட் எல்லாம் இழுத்து உனக்கு கிரிக்கெட் தெரியுமான்னு கேட்கறதுனா அதெல்லாம் ஓவரா இருக்கு. டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ் 2010க்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. தயவு செய்து இந்த வருஷம் போய் கப் அடிச்சிருங்க. இல்ல நீங்க கப் அடிக்கலன்னா பல பேர் பல ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சிருக்கானுங்க ரெடியா. இந்த வருஷம் நீங்க கப் அடிக்காம விட்டீங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பா கப் அடிக்க முடியாது. ஏன்னா சிஎஸ்கே கம்பேக்ல பேர் போனது. உங்களுக்கு கம்பேக்னா என்னன்னே தெரியாது. இந்த வருஷம் சிஎஸ்கே கண்டிப்பா கம்பேக் பண்ணும். ஏன்னா இந்த மேட்ச்லயே அவ்வளவு ஈஸியாலாம் தோத்துடல. ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு டீம். அடுத்த வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேரா வருவாங்க சிஎஸ்கே. கண்டிப்பா அடுத்த வருஷம் சிஎஸ்கேவுக்கு கப் இருக்கும். இந்த வருஷம் எம்ஐ வேற குவாலிஃபை ஆயிடுச்சு. தயவு செய்து பங்காளியில் அடிச்சு கப் எடுத்துருங்க. பங்காளியை மட்டும் ஊட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. பங்காளி 6வது கப் அடிச்சுட்டு போயிட்டானா மீண்டும் லாலிபப் என்று அழைக்கப்படுவீர்கள். பார்த்துக்கங்க.